ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான். ஏற்கனவே வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஒமான் தமிழ் சோசியல் மீடியாவில் வந்து நம்மளுக்கு வந்து குக் வித் ஃபேமிலி ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தஞ்சாவூர் தவளை அடைங்கிற ரெசிபி வந்து கிடைச்சிது. ஸோ அந்த ரெசிபியை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். நிஜமாவே வேற லெவலில் இருந்துச்சுங்க. சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் தவளை அடை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு இட்லி அரிசி, 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் போல் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நல்லா அலசி தூர ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வாட்டர் ஊற்றி இது வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டிங்கிறனால மிக்சிலேயே வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் வந்து 2 ரவுண்டாக போட்டு அரைக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு இது கூடவே ஜீரகம், மிளகு தாங்க இதில் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதோட மெயினே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொரன்னு இருக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இன்னும் ரிமைனிங் இருக்குல்ல, ஸோ அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச 2 மாவையும் ஒரே பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த அடை சுட்டி எடுக்கிறப்ப அந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்க்கணும். இதில் நம்ம பருப்பு வகைகள் அதிகம் சேர்த்ததுனால லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தாளித்த கலவைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குள்ள மாவு அதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தவளை அடைக்கு ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழிவான உள்ள அயன் கடாயில் தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் தவளை அடை. இதில் வந்து ஒரு கரண்டி போல் மாவு எடுத்துட்டு அந்த கடாயில் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இதுக்கு எடுக்கும். இந்த ரொம்ப விரிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக விரிச்சிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 3 minutes நல்லா வேக விடணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மேலேயும் நல்லா ஓரளவு குக் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் மாற்றி போட்டு அகெயின் மறுபடி ஆயில் கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes இதை வேக வச்சா போதும். வேக வைக்கும்போது மாற்றி போட்டதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் கீழேயும் நல்லா ஈவனாக குக் ஆகும். ஸோ 2 minutes நல்லா மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக நம்மளோட தவளை அடை ரெடி ஆயிரும். சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.